ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாக்டோஜி அமைப்பு சார்பில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்க மாநாட்டில் கலந்து கொண்டு ஆற்றிய சில முக்கியமான தகவல்கள் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க இருக்காங்க என்பதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக்டோஜி அமைப்பில் நடைபெறும் நன்றி தெரிவிக்க மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க கொண்டிருந்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை ஏவாவேலு, மருத்துவத்துறை நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஜாக்டோஜி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் பாஸ்கரன், தியாகராஜன் இவங்க எல்லாமே இதில் இருந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ ரொம்ப முக்கியம். உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நமக்கான உறவை தூரமாக்கி விடாதீர்கள். உங்கள் வியர்வை துளிகள் மதிக்கப்பட வேண்டும், கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட வேண்டும்தான் உங்களின் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளாக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு நாங்கள் அரசு ஊழியர்களுக்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றும் நீங்களும் சேர்ந்துதான் ஒரு அரசாங்கம். அரசாங்கத்தின் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்கும். அமைச்சரவையும் அரசு ஊழியர்களும் ஒரு சேர பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட மாடல் அரசு ஊழியர்களின் அரசாக இருப்பது தான் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம். தமிழின கலைஞர் வகுத்து தந்த பாதை கலைஞர் ஆட்சி காலம் என்பது அரசு ஊழியர்களின் ஆட்சியர்களின் அமைச்சு பணிக்காலம், நலன் காக்கும் பொற்காலமாக இருந்தது. நிலம் நனைக்கும் வான் போல அரசு ஊழியர்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளையும் சீர்திருத்தங்களையும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஒரு மாநாடு போராது. அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய ரகசிய குறிப்பீடு நீக்கம், இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி, பணிக்காலத்தில் அரசு ஊழியர்கள் இறக்கும் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் பணி, ஈட்டிய விடுப்பு சரண்டர் செய்து பணமாக பெற்று திட்டம் அமல், திருமணக்கடன், வாகனக்கடன், வீட்டுக்கடன், மருத்துவ காப்பீட்டு கடன், 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உழைத்தும் போதெல்லாம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தி வழங்கினர். பொங்கல் கருணை தொகை, ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடத்தி மாறுதல்கள், அரசு பணியில் சேர்வதற்கான வயது வரம்பு உயர்வு, 10,000 சாலை பணியாளர்கள் நியமனம், 7,000 நக்கல் நல பணியாளர்கள் நியமனம், பண்டிகை முன்பத்திற்கு வட்டி நீக்கம், 2 லட்சம் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம், ஓய்வு கால பணிக்குடை உச்சவரம்பு உயர்வு, புலவர் பீடிட் பட்டமாக்கி தமிழாசிரியர் பணியிடம் வாகுமாடு நீக்கம், அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒன்றிற்கு இறுதியான சம்பளம், இவற்றை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வரும்? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவருக்கு தற்காலிக தெரிவுப்பட்டியல் வெளியிட்டு ரெடியாக இருக்குது. முதற்கட்டம், 2ஆம் கட்டம் 2 தற்காலிக தெரிவுப்பட்டியலுமே வெளியிட்டாங்க. ஸோ இவர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியாகும்? எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுக்கு எப்போ சார் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க? ரொம்ப காலமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமே, எங்களுக்கு எப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்? இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த பிப்ரவரி டெட்லைன் எண்டுக்குள்ளார பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துவிடும். ஸோ கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்றவர்கள் உடனடியாக பணியில் சேர தயாராகி கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய மருத்துவ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஃப்ரீயாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு வீடியோ தான். அடுத்த 2026 உண்டான பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்க மக்களே. ஸோ அதற்கும் நீங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.